இதுக்கு சாப்பாடு எதுவுமே தேவையில்ல. இது நீங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நைஸ். வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல மதுரையில இருப்போம். இன்னைக்கு நம்ம மதுரையில் யாரை மீட் பண்ண போறோம்னா அன்னபூர்ணா கேட்டரிங் மிஸ்டர் விஜய் தான் மீட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த மதுரை சைடில் பண்ற இந்த புளிக்கூட்டுன்னு சொல்லி ஒரு ரெசிபி சொன்னார். புளிக்கூட்டு தாங்க, நம்ம வீட்டில் எப்பவும் காய்கறி வச்சு பண்ணுற புளிக்கூட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் சொன்னார் புளிக்கூட்டு தான் சார், ஆனால் நாங்கள் பண்ணுற அந்த மெத்தட் பக்குவம் புளிக்கூட்டு டோட்டலாக வேறு. ஃபஸ்ட்டு அந்த முருங்கைக்காய் போடுறோம், அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய் ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் மற்ற காயெல்லாம் ஆட் பண்ணுறோம். மற்ற காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளி கரைசல் ஆட் பண்ணுறோம். மற்ற தக்காளி இந்த எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணுறோம். நம்ம எல்லாமே ஒன்றா போட்டால் அந்த பக்குவம் மாறிடும். அதனால 1 by 1 எல்லாமே பக்குவமாக கரெக்டாக போடுறோம். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் புளி கரைசலாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், இந்த பொடிகள் எல்லாமே போடுவோம். இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இது இட்லிக்காக இருக்கட்டும், தோசைக்காக இருக்கட்டும், முக்கியமாக புளியோதரைக்கு இது ரொம்ப ஃபேமஸாக செய்வோம். எங்கள் கேட்ரிங்கில், அன்னபூர்ணி கேட்ரிங்கில் சௌராஷ்டிரா ஸ்டைல் புளியோதரைக்கு நாங்கள் இதை புளிக்கூட்டை கொடுப்போம், சஜஸ்ட் பண்ணுவோம், கொடுப்போம். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, வெறும் சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்கூட்டு உண்மையாகவே நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. அதை சொன்னாங்க. ஆனால் நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் தெரிஞ்சது உண்மையாகவே இது வரப்பிரசாதம் தான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, அல்டிமேட். அந்த காய் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அந்த கடைசி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மையும் புளிப்பு தன்மையும் ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க அன்னபூர்ணி கேட்ரிங் மிஸ்டர் விஜய் போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். புளிக்கூட்டு மிஸ் பண்ணாதீங்க, வெரி குட் ரெசிபி, கத்திரிக்காய் புளிக்கூட்டு. வணக்கம் ஜி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷா பலகாப்பு ஃபங்க்ஷன்ல வைக்கிற புளிக்கூட்டு, அதாவது கத்திரிக்காய் புளிக்கூட்டு. கத்திரிக்காய் புளிக்கூட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், இந்த 3 காயுமே போட்டு நம்ம புளிக்கூட்டு பண்ணுவோம். இந்த புளிக்கூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புளியோதரைக்கு, லெமன் சாதத்துக்கு, இந்த மாதிரியான சாதத்துக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு பண்ணுறது, தொட்டு சாப்பிட்றது வெஞ்சனம். ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது பிரியாணி கூட வச்சு நான் சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா? சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக ஒரு சிக்கன் பிரியாணியோ, மட்டன் பிரியாணியோ, இல்லை வெஜிடபிள் பிரியாணியோ, இட்லி, தோசை கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல டிஷ். இது ரொம்ப ஹைப் பண்ணலாம் விரும்பலை, நம்ம ரெசிபிக்கே போயிடலாம். அப்போ நம்ம தேவையான பொருள் சொல்லுங்கள். நல்லெண்ணெய் 250 ml, கடுகு 3 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 கிலோ, கருவேப்பிலை தேவையான அளவு, வரமிளகா 3 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம், தக்காளி 1 கிலோ, கத்திரிக்காய் 1.5 கிலோ, முருங்கைக்காய் ஒரு 3 முழு முருங்கைக்காவை வெட்டி போட்டுக்கலாம், வாழைக்காய் 5 எடுத்து நம்ம அவியலுக்கு வெட்டுற மாதிரி வாழைக்காவை வெட்டிக்கலாம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் தூள் 1 ஸ்பூன், புளி ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சு அந்த கரைச்ச புளியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான பிரச்சனை வச்சு ஆரம்பிச்சலாம். அடுப்பு ஆன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய். ஓகே. நல்லெண்ணெய் 1/4 லிட்டர். ஓகே. எண்ணெய் சூடாயிருச்சு. தாளி போடலாமா? கடுகு போடலாம் சார். இந்தாங்க. கடுகு வெந்தயம் போடணுமா? தாளிப்பு வெந்தயம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். கடுகு வெந்தயம் போட்டாச்சு. ஆமாம். இப்போ கடுகு வெந்தயம் புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம 1 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம், ஓகே, இந்த மாதிரி நறுக்கி வச்சு அப்படியே அதை போடுறோம். ஓகே. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டுக்கலாம். வரமிளகாவும். ஆமாம். அப்போ என்ன வதக்கிட்டு காமிங்க எந்த பக்கம்னு. வெங்காயம் வதக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. ஓகே. அதாவது ஒரு 50 to 60% அளவுக்கு நல்லா வதங்கிருக்கும். ரைட்டா? இந்த அளவுக்கு பண்ணா போதும், இதுக்கு மேல பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து இது அப்படியே வேக வைக்க போறோம். அப்படியே மசஞ்சு. சோ வெங்காயம் இது நீங்க அரவேக்காடு இருந்தாலே போதும். இது அரவேக்காடு இல்ல, நல்லா ஆயிருச்சு. ஒரு 60 to 70% வதக்கி இருக்கும். இதுக்கு மேல குக் பண்ண மாட்டா சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்? அடுத்தடுத்து நம்ம போறோம், அடி பிடிச்சிரும். ஸோ அதனால இது கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல கசப்படிக்கவும் சான்சஸ் இருக்கு. அதனால இந்த அளவுக்கு நம்ம வதங்கினாவே போதும். சரி, ஃபைன். கருவேப்பிலை ஃப்ளேவருக்கு நம்ம இந்த அளவுல போட்டா போதும். ஃப்ரெஷ் கர்லி பேப்பர் காஞ்சல போடுவீங்களா? காஞ்ச மிளகா சொன்னீங்கல்ல, வரமிளகா. இந்த வரமிளகா சும்மா 4-5 காரம் வரலாம். பிச்சு போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுறோம். சரி, ஓகே. முருங்கைக்காய். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க.
முத்தல் வேண்டாம், பிஞ்சா வேணும். ஆமா, முத்தல் போட்டிங்கன்னா சாப்பிட்றதும் கஷ்டம், வேகிறதும் கஷ்டம், நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி டைம்ல போட்டுறோம். இப்போ நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மித்த காயெல்லாம் போடுறோம். அதான் கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ஆமா. ஓகே, இப்போ காய் போட்டிருக்கோம். ஆமா. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இதனால இதுலயே இந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். கூட மசாலா போடணுமா? மசாலா எல்லாமே கடைசியா தான் போடுறோம். ஓகே, அப்படியே முதல்ல காய்கறி மட்டும் போட்டு வேக வைக்கிறோம். சரி, ஓகே. அப்போ போட்டு வேகட்டும். அப்போ காமிங்க. ஆமா. இப்போ வெந்திருக்குமா? ஆமா சார், 10 நிமிஷம் ஆயிருக்கும். வெந்திருக்காது, ஃப்ரை ஆயிருக்கும். ஓகே. அதுக்கடுத்து நம்ம ஒன்னொன்னு ஆட் பண்றதுக்கு சரியாகும். சரி, ஓகே. நல்லாவே கலர் மாறி இருக்கு. வெங்காயம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆமா சார். அதனால தான் வெங்காயம் ஃபர்ஸ்டே வந்து அந்த 70% வதங்கினா மட்டும் போதும் சொல்லி சொன்னீங்க. ரைட், ஃபைன். இப்போ காய் வந்துருக்குமா ஓரளவுக்கு? ஓரளவுக்கு முருங்கை வந்து காமி முடியுமா? 50% வந்திருக்கும். ஓகே. லைட்டா அப்படியே வந்து பாத்தீங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் லைட்டா வதங்கின பக்கம். ஆமா. ஒரு 40 to 50%. இதுக்கப்புறம் நம்ம மித்த காய் எல்லாமே போட்டுக்கலாம். சரி, போடுங்க. பாத்தீங்கன்னா வாழைக்காவும் கத்திரிக்காவும் போடுறோம். இது வந்துட்டு வெட்டி நம்ம உப்பு தண்ணியில கல்லுப்பு போட்டு தண்ணியில ஊற வச்சிடறோம். எதுக்கு பண்றீங்க அப்படி? கலர் மாறாம இருக்கிறதுக்கு. ஓகே. சோ இந்த காயை போட்டுருக்கோம். இப்போ இந்த காயை போட்டு திருப்பி நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோமா? ஆமா. ஓகே. லைட்டா இத மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஆயிலும் அந்த காய் எல்லாமே மிக்ஸ் ஆயிக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் மூடி வச்சிடலாம். நடுவுல ஒரு டைம் 2 டைம் நம்ம அடி பிடிச்சு தான் பாக்கறதுக்காண்டி நம்ம கலரி விடுறோம். ஓகே. ஸோ முருங்கைக்காய் அரைவேக்கார ஆன பிறகு நம்ம வந்து இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டிருக்கோம். ஆமா. ஸோ இப்போ திருப்பி வேக வைக்கணும். ஸோ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஓகே. தண்ணி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் ஒரு அதாவது அந்த இருக்கிற எண்ணெயிலே நல்லா வதங்கி முடிச்ச பிறகு அப்போ தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டா ஊற்றிக்கிறோம். ஆமா. ஃபைன், டன். ஆவி எப்படி மேலே அப்படி இருக்குது. ஆமா சார். ஃபைன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நம்ம தண்ணி வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் ஊற்றிருப்போம். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறப்போ ஒரு 1/2 டம்ளர் ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஜஸ்ட் அந்த வேகறதுக்கான ஸ்பேஸ்க்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். சரி. அதாவது இந்த காய் வெந்து வர டைமில் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக அப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போது இந்த கத்திரிக்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சோம். அதாவது அதிகமான தண்ணி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் சார். சரி, ஓகே, ஃபைன். அதாவது அந்த 1/4 மணி நேரத்தில் ஒரு 3 தடவை நம்ம அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கலக்கியிருப்போம். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்துட்டு தக்காளி, புளி கரைசல், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே. ஆமாம். காய் வெந்த பிறகுதான். ஆமாம். முழுமையாக எவ்வளோ வெந்திருக்கு காய்? 90% வந்துருச்சு. 90% காய் வந்திருக்கு. 90% காய் வெந்த பிறகு தான் புளி தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஸோ கவனமாக இருக்கட்டும். ஓகே. புளி தண்ணி வேணுமா? தக்காளி ஃபர்ஸ்ட் தக்காளியா? ஆமாம் சார். இந்தாங்க. இது ஒரு புது மெத்தடு. நைஸ். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுத்திருக்கோம். ஓகே. எப்பவுமே வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி முடிச்ச போது தான் காய்கறி போட்டு அந்த புளி கூட்டு பண்ணுவீங்க. ஆனால் இந்த மெத்தட் வேற. தக்காளி நம்ம முன்னாடியே போட்டோம்னா கீழே ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இந்த மாதிரி பண்றோம். இப்போ அந்த புளி தண்ணியில் ஊற்றுமா? இல்லை புளி இப்போ ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். இப்போ தக்காளி போட்டுருக்கோம். ஆமாம் சார். தக்காளி இப்போ அதுக்கப்புறம் இந்த புளி இந்த பொடியெல்லாம் இப்போ போட்டலாமா? இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து எல்லாம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எப்படி எனக்கு காரம், புளிப்பு, இனிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு முடிச்ச போது தெரியும். இருந்தாலும் இது அந்த கத்திரிக்காய் வதக்கிற பக்குவம், அந்த முருங்கைக்காய் வெங்காயத்தோட வதக்கிற பக்குவம், தக்காளி போட்டுருக்க பக்குவம், இதுதான் ரொம்ப முக்கியம். உப்பு தேவையான அளவு. சரி. தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சார். சரி. தக்காளி ஏன்னா சூடா இருக்கிற விஷயத்துல தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இது ஈஸியா மசஞ்சிடும். பாத்தீங்கன்னா இந்த இது நல்லா கெட்டியா இருக்குங்க. ஆமா. எனக்கு புளி கூட்டுன்னா நான் நினைச்சேன் எப்பவும் போல அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி எப்பவும் போட்டு பண்ணுவேன் நினைச்சேன். ஆனா அந்த காயிலே நல்லா வதங்கி அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அப்படியே கெட்டித்தன்மையா இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம அந்த பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் சார். சரி. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் ஜஸ்ட் மிளகாத்தூள் லைட்டா 1 ஸ்பூன் தான் போட்டுருக்கோம். ரைட்டா? மஞ்சத்தூளுமே கரெக்டா 1 ஸ்பூன் அளவு.
அதுக்கப்புறம் சாம்பார் தூள், மல்லித்தூள். ஓகே. ஸோ எல்லாமே ஒன்றா போட்டுரும். ஆமாம் சார். இப்போ இந்த மிளகாய் தூள் போடுறீங்க, அப்புறம் இந்த சாம்பார் தூளும் போடுறீங்க, ரெண்டுத்துலேயும் மிளகாய் இருக்கு. என்ன காரணம் வந்து தனித்தனியாக போடுறதுக்கு? சாம்பார் தூளில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் இருக்குது, மல்லி இருக்குது, அது இந்த ஃப்ளேவர் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதனால ஜீரகம், மிளகு, மல்லி, இதில் இஞ்சி, ட்ரை இஞ்சின்னு இதில் சேர்த்துருப்பாங்க. இந்த சக்தி சாம்பார் தூளில் வந்துட்டு இந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் மேரேஜ் யூஸ் பண்ணுறது. ஃபைன், ஓகே டன். இதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுருவோம். மல்லித்தூள் போடுறோம். போதுமா? போதும் சார். ஃபைன் டன். இதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூள் போடுறோம். ஓகே. நம்ம வீட்டில் குழம்பு தூள் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், நார்மலாக வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் தான். இது சும்மா வந்து நம்ம கெட்டித்தன்மைக்காக போடுறோம். ஒரு ஸ்பூன் மட்டும். ஒரு ஸ்பூன் போட போதுமா? போதும். ஓகே ஃபைன். ஆனால் இந்த இடத்துல அந்த காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி முடிச்ச பிறகு தான் அந்த பொடி மசாலா போடுறோம். இப்போ இந்த பொடி மசாலா போடும்போது அது வெந்துருமா? அது வெந்துரும். அந்த பச்சை வாசம் அப்படிலாம் வராதா? அதுக்கு தான் ஃப்ரை பண்ணுறோம். ஓகே, அப்படியே திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். ஆமாம் சார். ஓகே. இது நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக இதில் வேக வைக்க முடியாது. புளி கூட்டுன்னு சொல்றது வந்து எனக்கு இப்போதான் புரியுது. இப்போதான் வந்துட்டு நம்ம புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம். புளி வேணுமா இப்போ? ஆமாம், நம்ம வந்துட்டு ஒரு 100 கிராம் புளியை இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கோம். சரி, ஓகே. அப்படியே நம்ம மெதுவாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அது. ஆனால் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயம் நான் புரிஞ்சிட்ட விஷயம். அந்த வெங்காயம் அரைவேக்காடு, அந்த முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வதக்கந்து, கத்திரிக்காய் வாழைக்காய் வதக்கந்து, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பக்குவோம், அப்போ கடைசியாக மசாலா, அந்த புளி தண்ணி. இதுதான் விஷயம். இப்போ நம்ம கடைசியாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சார். சரி தான். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம வாசனைக்கு போடுறோம். ஒரு ஸ்பூன் அளவு போடுறோம். சும்மா கடைசியாக பெருங்காயம். கடைசியாக. அதே மாதிரி ஹருப்போட ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. எப்போ ஆரம்பிச்சோம் வெங்காயம் வதக்கிட்டு ஸ்லோ பண்ணமோ அதுலேருந்து அப்படியே ஸ்லோ குக்கிங்லேயும் போயிட்டு இருக்கு. இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த குழம்பு தூள், சாம்பார் தூள்லாம் போட்டிருக்கோம், மல்லித்தூள்லாம் போட்டிருக்கோம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அந்த நம்ம இந்த இருக்க அந்த வாசமே போயிடும். சரி, ஓகே. ஆமாம் சார். அப்போ இது லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் குக் பண்ணால் ரெசிபி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. வேறு கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா இருக்கா? இது இல்லை சார், எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அப்போ எனக்கு வெந்த பிறகு டேஸ்டிங் கொடுங்க, எப்படி சொல்லி பார்த்தலாம். கண்டிப்பாக. இது அப்படியே அந்த அல்வா பக்கம் தான் நான் சொல்லுவேன். கெட்டியா இருக்கு எல்லாமே, காய் எல்லா காயும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கு. ஆமா, தனித்தனியா இல்லை. புளிக்கூட்டுலாம் தலை வந்துருச்சு. நான் புளிக்கூட்டு நான் வேறமா நினைச்சேன். ஆனா இந்த புளிக்கூட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பொருளை நம்ம போட்டிருக்க பொருளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து காமிக்குது. நம்ம இந்த வீட்டில் இந்த பொருள் விலங்கு ஒன்றை சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த வேர்க்கல்ல, அரிசிலாம், வெள்ளம்லாம் போட்டு போனாங்க, உள்ள இருக்க பொருளே தெரியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புளிக்கூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லி தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியா இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுமா? அவ்வளோதான். இது இப்போ சர்வ் பண்றதை விட ஒரு 2 hours கழிச்சு இந்த புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு அப்போ டேஸ்டிங் கொடுங்க. கண்டிப்பா. வச்சுருங்க. அந்த வாழைக்காவும் போடுங்க. அந்த வாழைக்காய் எப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா அந்த வாழைக்காவை நல்லா வெந்திருக்கு இதுல. பாருங்க. முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக தான் இருக்கு. நல்ல வாசம். இல்லை, கத்திரிக்காய் ஹைலைட்டு. அதாவது இந்த கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வருது இல்லை, அந்த மசாலாவோட அந்த ஒரு மைல்டான ஒரு காரம், அந்த புளிப்பு வந்து ரொம்ப அதிகமான புளிப்பு, லைட்டான புளிப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட். இது ஒரு புதுமையான ஒரு சூப்பர் கூட்டர். நைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயோட சேர்த்து ஒரு அந்த செகண்ட் டச் காரம், அதுக்கப்புறம் தான் ஒரு மைல்டான புளிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிகமான புளிப்புலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் புளிப்பு. இந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. இதுக்கு நான் பண்ணாத ரெசிபி, புது ரெசிபி. நான் புளிக்கூட்டுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைமே நான் வேண்டாம் சொல்லி சொன்னேன். ஏன்னா புளிக்கூட்டில் என்னங்க இருக்குது, நான் நிறைய பண்ணி வச்சுங்கன்னு சொல்லும் போது சார் நம்ம புளிக்கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு சொன்னீங்க. அது எனக்கு இப்போ தான் புரியுது. நன்றி, தேங்க்யூ. விஜய் உங்களுக்கு எல்லாம் தெரியும், லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து 2 வீடியோ பண்ணியிருக்காரு. தெரியாத ரெசிபிகளை நம்மளுக்கு காமிச்சிட்டு வர. அதாவது சௌராஷ்டிராவோட ரெசிபிஸ் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டைம் பொங்கல் எப்படி பண்ண சொன்னார். பருத்தி பால் சாதம், ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. பருத்தி பால் சாதம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீன்னு தெரியல, அதோட லிங்க்கும் நான் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தி பெஸ்ட் ரெசிபி.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை விஜய் கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. திருப்பி பெரிய நன்றி. அதோட லிங்க்கும் நான் தரேன். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து இங்கே வந்து சைவம் அசைவம் எல்லா சாப்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு தரமான சாப்பாடு, தரமான கூட்டு, புளிக்கூட்டு. தேங்க்யூ. நம்ப கொடுங்க. என்னோட பேர் விஜய். என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே பண்ணுவோம். நல்ல குவாலிட்டியில் நல்ல குவான்டிட்டியில் பெஸ்ட் சர்வீஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கேட்டரிங் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.